கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அதற்கு முன்பதாக நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒரு வேளை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கிறீர்கள்னு சொன்னால் இருக்கிற இடங்களிலே இருந்து கண்களை மூடி நம்மளை நாமே ஆயத்தப்படுத்துவோம். தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தின் கரம் இன்றைக்கு நம்மளை ஆளுகை செய்யணும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிறதை நினைத்து நாம் துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாள்லையும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வரும்போது இயேசுவே அது எங்களுடைய இருதயத்தை இளைக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடின இருதயங்களும் மாறி இன்றைக்கு என்ன வார்த்தைகள் எங்களுக்குன்னு சொல்லி நீர் வைத்திருக்கிறீரோ அதை வெளிப்படுத்துங்கப்பா. அது எங்களுக்கு மன்னாவாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வேலை முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி உயர்த்துகிறோம். நீர் வெளிப்படுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இந்த நாட்களிலே டெக்னாலஜிஸ் நிறையா வளர்ந்த இந்த நாட்களிலே நிறைய விதமான காரியங்கள் நம்ம கைகளிலே இருக்கிறது. நிறைய விதமான காரியங்களில் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது உண்டு. நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்குது. ஸ்பேஸ்லேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜனங்களையே மேலே அனுப்புகிறாங்க, திரும்பவும் கீழே கொண்டு வராங்க. 8 months ஸ்பேஸ்லே இருக்கிற மாதிரி செய்கிறாங்க. அப்படியெல்லாம் டெக்னாலஜிஸ் வளர்ந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் முந்தைய நாட்களில் இந்த அடிக்ஷன், அடிமைத்தனம் சொல்லும்போது ஒரு சில காரியங்களை மாத்திரம்தான் நம்ம பேசுவோம். ஒன்று, குடிப்பழக்கம் இருக்குது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இப்படி ஒரு சில காரியங்களை நம்ம பேசி கொண்டிருப்போம். ஆனால் இந்த நவீன வளர்ந்த இந்த நாட்களிலே சில வினோதமான காரியங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். நியூ அடிக்ஷன்ஸ் ஆர் ஃப்ளட்டிங். என்ன புதிய புதிய அடிமைத்தனத்துக்கு நம்மளை உட்படுத்துகிறோம். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த நியூ டெக்னாலஜிஸ் அதில் நம்ம என்ன செய்கிறோம், விழுந்து விடுகிறதுனால நாளடைவில் அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நம்மளை உட்படுத்துகிற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. ஈவன் நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கலாம், வேதங்களை வாசிக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தனங்கள் இன்னும் தொடர்ந்து என்ன செய்யுது, வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் இந்த அடிமைத்தனத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். பிரேக் த செயின் ஆஃப் அடிக்ஷன்ஸ். இந்த அடிமைத்தனத்தின் இந்த நுகங்களை நம்ம என்ன செய்யணும், முறியடிக்கிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நம்ம ஏற்படுத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு வளர்ந்த இந்த டெக்னாலஜிஸ் நிறைந்த இந்த உலகத்தில் எதெல்லாம் அடிக்ஷன் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், முதலாவது, இன்றைக்கு சாப்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனாக இருக்கிறது. என்ன, ஃபுட், சாப்பிடுகிற காரியங்கள் இன்றைக்கு நம்மளை ஆளுகை செய்கிறது. முந்தையெல்லாம் வீட்டில் மட்டும்தான் குக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ரீசன்ட் டேஸில் நிறைய விஷயங்கள், நிறைய ஹோட்டல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன, இன்றைக்கு நம்ம கைகளில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இப்படிப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், சாப்பாடுகளை நம்ம சாப்பிடுவதற்கு நம்ம பிரியப்படுகிறோம். பிரியப்படுவது தவறல்ல, ஆனால் அதில் அடிமையாய் கிடப்பது தவறு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற அந்த கல்ச்சர் என்ன ஆகுது, வேகமாக பரவி வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இருக்கிறாரு. அந்த சகோதரன் தன்னுடைய வீட்டில் இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் வெளியே சாப்பிட்ற ஒரு அனுபவத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருப்பார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நான்வெஜ் வேணும். ஏன்னா இங்கே எல்லாம் அநேகருக்கு அப்படி தான், ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கணும். ஏன்னா அதில் நம்ம என்ன செய்கிறோம், அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம்.
பாருங்க, அது மாதிரி எல்லா பணங்களையும் கொண்டு போய் எங்கே தான் கொட்டுவோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவதற்கு. ஏன்னா அது ஒரு விதமான அடிக்ஷனாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் அந்த சகோதரனை குறித்து சொல்லும்போது இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. தெரியுமா? சில பேருக்கு யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பே லேட்டர், இன்றைக்கி வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த மாதம் முடிவில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பணத்தை கட்டிடலாம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் அதில் என்ன செய்கிறாரு, அந்த ஃபுட் ப்ராடக்டை வாங்கி 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 சாப்பிடுகிறார். கடைசியில் அந்த மாதம் எண்டில் என்ன வந்துடும், பில் வந்துடும். இப்போது பில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை தாண்டி மிஞ்சி என்ன செய்யும், அந்த பில் வந்து நிற்கும். கட்ட முடியாமல் அது என்ன செஞ்சிடும், நம்மளை கடனாளியாக மாற்றிவிடும். இப்போ இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் வேற ஒரு காரியம், ஆசீர்வாதத்தை இழக்க, தேவனை விட்டு தூரம் போக இப்படியாக செய்கிறது. அந்த சகோதரன் பாருங்க, இப்படி பே லேட்டரை யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு கடனில் போய் அது முடிந்து விட்டது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஃபாஸ்ட் ஃபுட்ஸை நம்பி அநேக வேலைகளிலே நம்ம ஓடுகிறோம். அதில் நம்ம அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்ஸுக்கு அடிமை. என்ன, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்க்கு அடிமை. ரெண்டாவது, நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிற இந்த மொபைல் ஃபோன்ஸ். என்ன, காலையில் எழும்பும் போதே எதில் தான் முழிப்போம் அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோன்ஸில் தான் முழிக்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்மளும் நைட்டு சில வேளைகளிலே தூங்கும் போது தூங்க மாட்டோம். இந்த மொபைலில் என்ன செய்வோம், சில காரியங்களை பார்ப்பதற்கு, சில காரியங்களை அதில் சர்ச் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம விரும்புவோம். அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேரங்களை எல்லாம் என்ன செய்யுது, எடுத்துக்கொள்ளுகிறது. ஹோல் நைட்டும் சில பேர் என்ன செய்கிறாங்க, முழித்து கொண்டே என்ன செய்கிறாங்க, இந்த மொபைல் ஃபோனை பார்க்குற அனுபவங்கள் சில பேருக்கு இருக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்க எனர்ஜியை இழந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய உடம்புல என்ன வந்துடும், மன ரீதியில் அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து போகலாம். ஏன்னா தூக்க இன்மை இருக்குது அவங்களுக்கு. அதோடு கூட வேலைக்கு போவாங்க, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் மாறிவிடும். ஏன்னா இப்படியாக ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு ஜோனில் அவங்கள கொண்டு போய் விட்டுருது இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ். அடிமைத்தனத்தின் நுகங்கள் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். என்ன, கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு சகோதரியை குறித்து வாசிக்கும்போது, ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களிலே அவங்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எதையாவது பார்த்து கொண்டே இருந்து தான் என்ன செய்வாங்களாம், அவங்க உறங்குவாங்க. அப்படி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்து கொண்டு சார்ஜ் போட்டுகிட்டே அவங்க படுத்து என்ன செஞ்சுருவாங்க, தன்னை அறியாமலே தூங்கிடுறாங்க. நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சார்ஜை போட்டுக்கிட்டு அப்படியே ஃபோனை யூஸ் பண்ணி தன்னை அறியாமலே தூங்கி விடுவார்கள். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் சினிமா பாடல்களை கேட்குறதுக்கு சில பேருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், அடிமையாக இருப்பாங்க. அதுக்கு பாடல்களை கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. என்ன, அப்படியான அந்த சகோதரி சார்ஜ் போட்டே தூங்கியிருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பர்ஸ்ட் ஆகி மூளையெல்லாம் சிதறி விட்டது. இந்த அடிமைத்தனம் நம்மளை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் என்ன செய்யுது, கொண்டு போய் விடுகிறது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், வயது வரம்பு வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஒரு விதமான அடிமைத்தனம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால், தவறான படங்களை பார்க்கிற அனுபவங்கள். என்ன, தவறான படங்களை பார்க்கிற அனுபவங்கள். இது இளைஞர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே இப்படிப்பட்ட காரியங்கள் மறைந்திருக்கும். ஏன்னா வெளிப்படையாய் சில பேர் சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. ஆனால் உள்ளான இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு போயிருப்பாங்க. இந்த நாள்லையும் ஆர் யூ அடிக்டட் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை நான் கேட்க போகிறதில்ல. எந்த காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு போய் இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் கேட்குறேன். உங்களை நீங்களே நிதானித்து உங்கள் இருதயத்தை சோதித்து பார்த்து என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியரின் புத்தகம்
5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த அடிமைத்தனத்தின் காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று வேத வாக்கியம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் யாருக்கு சொல்லப்பட்டது? அவ்விசுவாசிகளுக்கா? இல்ல, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசிகளுக்கு பேசப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். இன்றைக்கு நாம் வேதங்களை வாசிக்கலாம், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்யலாம், இன்றைக்கு ஆராதனை நம்ம கவனிக்கலாம், ஏன் இன்றைக்கு செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம், உங்க செவிகளிலே கவனித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்க இருதயத்தை சோதித்து பாருங்க, மறுபக்கத்தில் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தின் நுகம் நாம் என்ன செய்வோம்? உட்பட்டு கொண்டு இருப்போம். இன்றைக்கு அந்த அடிமைத்தனம் என்ன என்பதை நாம் உணர்ந்து பார்த்து அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிபர்களுக்கு நடுவில் தான் இப்படிப்பட்ட அடிமைத்தனம்லாம் இருக்கும் பிரதர், எங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு என்ன செய்ய முடியாது? யாரும் சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருப்போம், ஆனால் சில காரியங்களை விட முடியாதபடிக்கு என்ன செய்யும்? அவங்களை பிடித்து வைத்து கொண்டிருக்கும். சில காரியங்களை விடணும்னு நினைப்போம், ஆனால் அந்த காரியங்களை என்ன செய்ய முடியாது? விடவே முடியாதபடிக்கு நம்மளை பிடித்து வைத்து கொண்டிருக்கோம். என்ன இன்னைக்கு காமனாக விசுவாசிகள் நடுவில் என்ன அடிமைத்தனம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், மொபைல் ஃபோன்ஸில் சீரியல் பார்க்குறது, என்ன இல்லை டிவியில் என்ன பண்ணுவோம்? சீரியல்ஸை பார்ப்போம். சீரியல்ஸை பார்த்து அதுக்கு அடிமையாகி கிடக்கிறது. என்ன இல்லைனா புது படங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த புது படங்களை பார்க்கறதற்கு விசுவாசிகளே என்ன செய்கிறோம்? நம்ம உட்படுகிறோம். பிள்ளைகளோடு சேர்ந்து இணைந்து கொஞ்ச நேரம் ஜாலியாக இருப்போம்னு சொல்லி அதை நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் நாளடைவில் அது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போய் விடுகும். கிறிஸ்து உங்களை மெய்யாகவே விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் உங்களை அந்த சுதந்திரத்திற்காக மாத்திரம்தான் என்ன செஞ்சிருக்கிறார்? உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இங்க வேத வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் இருங்கள் என்று கலாத்தியர் சபைக்கு பவுல் சொல்வது போல இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் எந்த அடிமைத்தனத்தில் நான் சிக்குண்டு கிடக்கிறேன் என்பதை நீங்கள் நிதானித்து பார்த்து அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? பிரேக் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும்னு சொல்லுங்களேன். அடிமைத்தனங்கள் அது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த நுகத்திலிருந்து, அந்த வேரோடு கூட நம்ம என்ன செய்யப்பட வேண்டுமா? பிடுங்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப வேதத்துல வாட் இஸ் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, அடிமைத்தனம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ரோமர் புத்தகம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். முதலாவது அடிமைத்தனம்னா என்ன? உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வேதத்தின்படி முதலாவது அடிமைத்தனம்னா என்ன அப்படின்னு சொன்னா, டூயிங் வாட் ஐ ஹேட். அதாவது எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தில், அந்த ஒரு விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆகி அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கேன் பாருங்க, அதுதான் அடிமைத்தனம். என்ன நமக்கு தெரியும் அது தவறு என்று சொல்லி தெரியும், ஆனாலும் அந்த காரியத்திற்கு நம்ம உட்பட்டு என்ன செய்வோம்? அந்த பழக்கத்தில் நம்ம ஈடுபடுவோம் பாருங்க, அதுதான் அடிமைத்தனம். ரெண்டாவது, எதை வெறுக்கிறனோ அதை செய்வது மாத்திரம் அல்ல. ரெண்டாவது என்ன? வாசிங்க ரோமர் புத்தகம் 7வது அதிகாரம்
19வது வசனத்தை வாசிங்க பாஸ்டர். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். 7வது அதிகாரம் 19 வசனம் போடுங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அடுத்து 20வது வசனம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா I have no control over my habits அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு நான் கட்டுப்பாடு இல்லாம மிஞ்சி செய்கிறதான ஒரு பழக்கம், அதுதான் என்னது, அடிமைத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. பழக்க வழக்கங்கள் உங்களை என்ன செய்யுமா, ஆளுகை செய்யும். பழக்க வழக்கங்கள், சில பழக்க வழக்கங்கள் உங்களை என்ன செய்யுது, ஆளுகை செய்கிற ஒரு அனுபவம். என்டையர் லைஃபையும் அந்த ஒரு விஷயம் என்ன செய்யும், ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். என்ன இன்னைக்கு நம்மள என்ன பழக்கம் நம்மளை ஆளுகை செய்துன்னு தெரியல. ஒரு நாளும் ஒரு காலமும் நம்ம யூஸ் பண்ற இந்த கருவிகள் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, ஆளுகை செய்திடக்கூடாது. நம்ம மொபைல் ஃபோன்ஸோ, இல்லை நம்ம பார்க்கிற இந்த டிவியோ, இல்லை நம்ம பார்க்கிற இந்த உலகத்தின் காரியங்களோ நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாதான், ஆளுகை செய்திடக்கூடாது. நம்ம செய்கிறதான ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த ஹேபிட்ஸ் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன, பாவம் தான் அது என்ன செய்யுது, நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு உட்படுத்துது. இன்றைக்கு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், நல்லாவே தெரியும் அது ஆபத்தானது என்று சொல்லி, ஆனாலும் அந்த பழக்கம் என்ன செய்யுமா, நம்மளை ஆளுகை செய்கிறது. ஒரு கவுன்சிலிங் செஷனில் ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வராங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் அந்த பையன். அந்த பையனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. பேக்ரவுண்டை விசாரிக்கும் போது அந்த பையன் 3 மணி வரைக்கும் அவன் என்னத்தை யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுவானா. விடியம் நைட்டு ஃபுல்லாக 3 மணி வரைக்கும் தகாதவைகளை பார்த்து அந்த மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடித்து அந்த மொபைல் ஃபோனை பிடுங்கிட்டாங்க. உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஏன் என்னுடைய மொபைலை பிடுங்கின அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து என்ன பண்ணுறான், கையெல்லாம் கீச்சு கொள்ளுகிறான். கீச்சு கொண்டுட்டு மிரட்டுகிறான். என்ன சொல்கிறான், எனக்கு மொபைலை நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்யலை, மொபைல் ஃபோன்ஸை திருப்பி கொடுக்கல. திரும்பவுமாக செகண்ட் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுறான். என்ன ட்ரை பண்ணுறான், இப்போ இந்த முறை நைஃப் எடுத்து அவங்க அப்பா அம்மாவே குத்த வரான். நீ மரியாதையாக நீ மொபைலை கொடுக்கலன்னா நான் என்ன செஞ்சிருவேன், உங்கள் 2 பேரையும் நான் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இது அவனுக்கு தெரியும், தவறு என்று சொல்லி தெரியும். ஆனாலும் அந்த அந்த அடிமைத்தனமான அந்த நுகம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், அவனை ஆளுகை செய்து அவனை எந்த எக்ஸ்டெண்ட் கொண்டு போகுது பாருங்க. மறுபடியும் இவனை ஒரு கவுன்சிலிங் செஷனில் விடுறாங்க. அங்கே போய் விடும்போது நார்மலாக இருக்கிறது போல் இருந்துட்டு வந்துடுறான். திரும்பவும் ஸ்கூலில் வந்து 3rd அட்டெம்ப்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னீங்கன்னா, அவன் பக்கத்தில் இருக்கிற அவனுடைய சக மாணவனோட ஒரு கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் வச்சு, இவனை நான் குத்திடுவேன், எனக்கு என்ன பண்ணுங்க, மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லி விடாப்புடியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறான். கடைசியில் அந்த கவுன்சிலிங் செஷனில் வந்து உட்கார வைத்து அவனுக்காக கவுன்சிலிங் கொடுக்குறாரு அந்த பாஸ்டர். கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், சார் நீங்கள் பேசுகிறது எனக்கு எதுவுமே கேட்கலை, என்ன நீங்கள் பேசுகிறது எனக்கு எதுவுமே கேட்கல, தயவுசெய்து உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மொபைலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில் அந்த பிள்ளை கேட்குது. இன்னைக்கு இந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு நம்மளுடைய அடிமைத்தனம் இல்லைனாலும் அந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு நம்மளை கொண்டு போக வைத்து விடும். ஏன்னா அந்த டிகிரிஸ்க்கு நம்ம கடந்து போயிடுவோம் சில நாட்களில். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எது அடிமைத்தனத்தின் நுகங்களாக முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மாணவனை போல இல்லாதபடிக்கு இன்றைக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ வாலிபர்கள் இருப்பாங்க. ஏன் நமக்குள்ளே சில அடிமைத்தனமான நுகங்கள் என்ன செய்யும், சில ஹேபிட்ஸ் நம்மளை என்ன செய்யும், ஆளுகை செய்யும். உதாரணமாக சீரியல்ஸ் பார்க்காம இருக்கவே முடியாது. சில பேருக்கு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க,
நல்ல பைபிள் வாசிப்பாங்க, நல்லா ப்ரீச் பண்ணுவாங்க, நல்ல ஊழியங்களை பண்ணுவாங்க, வாலண்டியராக என்ன செய்வாங்க, யூத் மினிஸ்ட்ரிஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஹேபிட் அவங்கள ஆளுகை செய்து அவங்கள அமுக்கி கொண்டிருக்கும். இந்த காலை நேரத்தில் நான் சொல்கிறேன், தேவன் உங்களை விடுதலை செய்யறதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். ஏன்னா திரும்பவுமாக அந்த நுகத்துல போய் விழுகாதீங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், அந்த டேஸ்ட் பட்ஸில் அந்த டேஸ்ட் தொத்திக்குச்சுன்னா முழுமையாய் அதை நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவதற்கு முன் வருவோம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட நுகங்களுக்கு நம்ம ஒரு தடவை நம்ம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லும்போது அது என்ன செஞ்சிடும், நம்மளையே ஆளுகை செய்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடத்தி கொண்டு போய்விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, வாசிங்க ரோமர் புத்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ரோமர் புத்தகம். மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நான் அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால வர முடியல, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. அப்படின்னா நீங்க அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க, அந்த நுகத்துல மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஏங்குவார்கள். என்ன அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்மையாகவே ஏங்குவாங்க, தெரியுமா? உண்மையாகவே ஏங்குவாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எது நுகமாய் நிற்கிறது, அதுவும் குறிப்பா சொல்ல போனா அடிமைத்தனத்தின் நுகமாய் எது நிற்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் நிதானிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள என்ன நுகமான அடிமைத்தனங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை உங்க கணவர் வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் நபர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நுகங்கள் இருக்கலாம். இன்றைக்கு அவைகளை நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தரால கூடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த அடிமைத்தனமானது எப்படி ஒரு மனிதனை ஆளுகை செய்கிறதோ அதை தாண்டி மேலானவர் நம்முடைய தேவன், கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்களும் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது சும்மாவா? இல்லை. இன்னைக்கு தேவன் உங்களை விடுதலை பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேற யாரும் அந்த செயினை பிரேக் பண்ண முடியாது, கர்த்தர் ஒருவரே பிரேக் பண்ண முடியும். இன்னைக்கு உங்க சுயத்துல நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், நான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நுகத்துல இருக்கிறேன், ஆனா நான் ஜெபம் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். இல்ல, முடியாது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனுஷனால அது கூடுமா? உங்களை மனுஷனால நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட முடியுமா? இன்னொரு மனுஷன்கிட்ட போனா வெளியே வந்துட முடியுமானா? இல்ல, மனுஷனால கூடாது. ஆனா தேவனால சகல காரியமும் கூடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, அது செயின் போல என்ன செய்யுது, என்னைய கட்டி வைத்திருக்கிறதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு நுகத்தின் காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இன்றைக்கு அதை பிரேக் பண்ணுவதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக கூடும் என்பதை நீங்களும் நாங்களும் மறந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை முழுவதுமாக நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எந்த அடிமைத்தனங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ இன்றைக்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்குவதற்கு சர்வ வல்லமை உள்ளவரால கூடும். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை அவங்க டிப்ரெஷன்ல இருக்கலாம், ஒருவேளை சிலர் யோசிக்கிறீங்க, சில காரியங்களை நான் திரும்பவும் மீண்டும் மீண்டும் செய்து 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 கர்த்தர் அண்டையில நான் ஜெபம் பண்ணி மீண்டுமா எனக்கு குற்ற உணர்வுகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவைகளில் இருந்து உங்களை விடுவிக்குவதற்கு சர்வ வல்லமை உள்ளவரால கூடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதபடிக்கு அந்த தேவனை நோக்கி நல்லா பாருங்க. இயேசுவே
உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே என்னால முடியாது என்று சொல்லி சரண்டர் பண்ணுங்க. ஆனா கர்த்தரால கூடும் என்று சொல்லி அந்த அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்களேன். கர்த்தரால கூடும் ஆண்டவரே, கர்த்தரால கூடும். எங்களுடைய நுகங்களை முறிக்கிற தேவன் இன்றைக்கு எங்களுக்கு நடுவில் அசைவாடுங்கப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த அடிமைத்தனம், பாண்டேஜஸ் ஆஃப் அடிக்ஷன் சொல்லும்போது இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இதிலிருந்து எப்படி அந்த செயினை பிரேக் பண்ணுவது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது முதலாவது வாசிங்க, நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 28. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதலாவது ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதாவது நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருக்கிறேன் சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வேணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருடைய விஷயம் காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவங்களை நம்ம ப்ளேம் பண்ணுவோம். என்ன மற்றவங்களை ப்ளேம் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் அவங்க கூட போனேன், சும்மா அவங்க வீட்டில் அந்த டிவியை சும்மா பார்த்தேன், அங்கே ஒரு சீரியல் ஓடிச்சு, அவ்வளோதான், தொடரும்னு போட்டாங்க, அது எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்கள ப்ளேம் பண்ணுவோம். நோ, இன்றைக்கு சிச்சுவேஷன்ஸை நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, இந்த சமுதாயம் அப்படியாக இருக்கிறது, பின்பு ஏன் இந்த சமுதாயத்தில் எல்லாமே இலவசமாக கிடைக்குது. என்கிட்ட ஒரு பையன் வந்து சொன்னான், ஏப்பா நீ ஏன்பா இதுக்கு அடிமையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணே எல்லாமே இலவசமாக இருக்குண்ணே இன்டர்நெட்டில் அப்படின்னு சொல்கிறான். என்ன எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ஸை ப்ளேம் பண்ணுறோம், சமுதாயத்தை ப்ளேம் பண்ணுகிறோம். இல்லை, வி ஹாவ் டு டேக் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்களேன், நான் சுயமாக நான் என்னைய அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட நுகத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். மற்றவங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், ப்ளேம் பண்ண மாட்டேன். சொல்லுங்கள், மற்றவங்களை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஐ ஆம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்லுங்கள் எல்லாரும், ஐ ஆம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன என்னுடைய தவறுகளுக்கு, என்னுடைய நுகத்திற்கு மற்றவங்க காரணம் அல்ல, நான் தான் காரணம். இந்த பழக்கத்திற்கு அவன்தான் காரணம் என்று சொல்லிக்கொள்ள, நான் தான் காரணம். முதலாவது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப முதலாவது நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும். முதலாவது நீங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே அந்த நுகத்திலிருந்து நீங்க வெளியே வந்து கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆதியாகமத்தில் 3வது அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12-13 வாசிங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்புறம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் அப்படின்னு சொல்லுது. சோ இங்க ஆதாம் ஏவாள் உருவாக்கிய, தேவன் உருவாக்கிய முதல் மனுஷர்கள் ஆதாம் ஏவாள், இவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறாங்க. என்ன அங்கே ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை நீ புசிக்காதன்னு சொல்லும்போது அதை புசிக்கணும்னு சொல்லி அதை என்ன பண்ணுறாங்க, புசித்து விட்டார்கள். அடிமைத்தனத்தில் விழுந்துட்டாங்க. ஏன்பா விழுந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆதாம் சொல்லுறாரு, ஏவாள் சாப்பிட்டா அதனால் நான் என்ன செஞ்சேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவாள்கிட்ட போய் கேட்கும் போது சர்ப்பம் சொல்லுச்சு, பிசாசு சொல்லுச்சு, அதனால் நான் என்ன செய்கிறேன், அதை நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறோம். இன்றைக்கும் பிசாசானவன் யாரடா விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல
வகை தேடி காத்து கொண்டிருப்பான் என்பதை மறந்து விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பறிப்போகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்குள்ள இருக்கிறதான அடிமைத்தனத்தின் நுகங்கள் தான். அந்த நுகங்கள் முறிக்கப்படாதபடிக்கு இருப்பதனால தான் இன்றைக்கு நமக்கு பிளெஸிங்ஸ் வர மாட்டேங்குது. என்ன பிளெஸிங்ஸ் வர மாட்டேங்குது? நிறைய உலகத்தின் காரியங்களை நம்மளுடைய சிந்தைகள் இவைகளெல்லாம் உட்புகுத்தும் போது தடைகள் வருகிறது. இங்க ஆதாம் ஏவாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளேம் பண்றாங்க. முதல் மனுஷர்கள் அப்படியாக பிளேம் பண்றாங்க. நோ, அவங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம், நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. இன்னைக்கு இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு என்னை நான் உட்படுத்துகிறேன்னு சொல்லி உங்களை நீங்க உட்படுத்துங்க. நீதிமொழிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 30-31 வாசிங்க. திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இங்க ஒரு திருடன் இருக்கான், அவன் திருடிட்டான். என்ன திருடி எதையோ சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. அவன் சமுதாயத்தை என்ன செய்ய முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. அவன் திருடி சாப்பிட்டதற்கான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் அவன் நிச்சயமாக என்ன செய்யணும், அனுபவிச்சே ஆகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே தீஃப் மாட்டிக்கிட்டான், எனக்கு பசியாக இருக்குது அதனால் நான் அப்படி செய்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சமுதாயத்தை பிளேம் பண்ணுவது சுத்தமாக தவறு. ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஏன்னா சமுதாயத்தை பிளேம் பண்ணுவது சுத்தமாக தவறு. இந்த அடிமைத்தனம் இப்படி இந்த சீரியல்ஸு இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்தா அது ஓடும். என்ன வீட்டில் போய் பார்த்தா அது ஓடும். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் நேரத்தை விழுங்குகிறது. உங்கள் நேரம் ஒரு ஒரு வீட்டில் இப்படி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வருகிறார். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர் சாப்பாடு கேட்குறாரு. என்ன 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் சீரியல் ஓடும் போல இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் ஓடும்னு தெரியல. ஏன்னா சாப்பாடு கேட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க காதில் என்ன செய்யலையா, சுத்தமாக விழுகவே இல்லை. அதனால் டிவோர்ஸில் வந்து நிற்கிது. இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் புரோக்கன் ஆகிறதுக்கு ஒரு முழு காரணமாக இந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் இருக்கிறது. ஏன்னா நம்ம சற்று யோசித்து பார்க்கணும், இதை லேசில் விட்டுறக்கூடாது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வாசிங்க. 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செஞ்சேன். இங்க அந்த மகன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தகப்பனுடைய எல்லா சொத்துக்களையும் அபகரித்து கொண்டு அவன் என்ன செய்யறான், வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். பாவங்களையெல்லாம் செய்துட்டு திரும்பி வந்து தகப்பன்ட்ட தன்னை ஒப்பு கொடுக்குறான். எப்படி ஒப்பு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அதான் அந்த வசனம். அதை மறுபடியும் போடுங்க. 15:21 வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிறாப்புல. என்ன இன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் என்னைய கூட்டிட்டு போயிட்டாங்க, அவங்க தான் இதை செலவு பண்ண வச்சாங்க அப்படின்னு அவன் பிளேம் பண்ணலை. ஏன்னா சமுதாயத்தை அவன் பிளேம் பண்ணவில்லை. இன்றைக்கு அவனுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டதுனால அந்த தகப்பனார் என்ன செய்கிறார், அக்செப்ட் பண்ணிக்கிறார் உடனே. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் முதலாவது எடுக்கிறதுக்கு முன் வரும்போது தகப்பனானவர் உங்களை என்ன செய்வார், அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன் வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு காலம் நரகத்துக்கு போக தேவன் தீர்மானிக்கலை நம்மளை. அதற்காக உங்களையும் என்னையும் அழைக்கலை, ரட்சிக்கவில்லை.
உங்களை என்னையும் பரம தகப்பனுடைய வீட்டுக்கு அழைக்கும்படியாய் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அநித்தியமான இந்த சிறு சிறு காரியங்களுக்கு நம்ம பெரிதான ஒரு 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 முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த காரியங்கள் நம்மளை எங்க தள்ளிரும் அப்படின்னீங்கன்னா கீழே தள்ளிவிடும். இன்னைக்கும் நம்ம ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு கடையில் போய் சாப்பாடை சாப்பிட்றீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுது, டாக்டர்கிட்ட போகிறீங்க, யாருக்கு மருந்து வாங்குவீங்க? ஏன்னா உங்களுக்கு தான் மருந்து வாங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ஃபுட் பாய்சன் ஆகிருக்குது. டாக்டர் சொல்ல மாட்டார், போய் யார் எந்த கடையில் சமைச்சாரோ அந்த சமயக்காரரை கூட்டுவா அப்படின்னு என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அப்போ நமக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொன்னால், விடுதலை வேணும்னு சொன்னால் ஃபஸ்ட் அக்செப்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 27 30 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 27 28. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரலா இருந்தா அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய? தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது. இரண்டாவது என்ன ஸ்டெப் எடுக்கணும்? பிரேக் த அந்த பாண்டேஜஸ் ஆஃப் அந்த அடிமைத்தனம், அடிக்ஷனை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னீங்கன்னா ரெஸ்கியூ யுவர் செல்ஃப். அப்படின்னா இது புதிய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்படலை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இது என்ன, இது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதே, கண்ணை பிடுங்கி போடு, கையை பிடுங்கி போடு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குதே அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ட்ரீமான ப்ராப்ளமுக்கு வி நீட் எக்ஸ்ட்ரீம் ரெஸ்கியூ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஹேபிட் உங்களை ஆளுகை செய்யுது அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீமான ஒரு ரெஸ்கியூ எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீயை பார்த்தாலே நீ என்ன செய்கிற? பாவம் செய்கிற. பாவத்துக்கு இரக்கம் பாராட்டவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்துக்கு இரக்கம் பாராட்டக்கூடாது. தேர் இஸ் வி ஷுட் நாட் ஷோ நோ மர்சி. ஏன்னா மர்சியை காட்டவே கூடாது பாவத்திற்கு. ஏன்னா இன்றைக்கு பாவத்துக்கு நம்ம மர்சி, அதாவது இரக்கத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளை என்ன செஞ்சிடும்? ஆளுகை செய்கிறதுக்கு முற்பந்துடும். இங்கே ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெஸ்கியூ யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னேன். எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத காரியங்களை ரிமூவ் பண்ணுங்கள், எடுத்து போடுங்க. ஏன்னா தேவையில்லாத காரியங்களை என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணணும், எடுத்து போடணும், தள்ளப்படணும். உதாரணத்துக்கு மொபைல் தான் உங்களுக்கு அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏன் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கணும்னு நான் கேட்குறேன். ஏன் சாதா ஃபோன் வச்சுருந்தா உங்களால் என்ன செய்ய முடியாது? ஃபோன் பேசாமல் இருக்க முடியாதா? தாராளமாக பேசலாம். ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை தள்ளி வைக்க வேண்டும். உங்கள் வீட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறனால தானே நீங்கள் பார்க்குறீங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாத்தையும். அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அது நமக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஏன்னா முதலாவது அதை எடுத்து போடுவதற்கு நம்ம முன் வர வேண்டும். தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். தற்காலிகமாக சரி, கொஞ்ச நாள், ஒரு வாரத்துக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு நார்மல் ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 7 நாள் கழித்து மறுபடியும் உங்கள் ஃபோன் கைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன் வருவீங்க. ஏன்னா அப்படி ஒரு அனுபவத்தில் அல்ல. உங்களுக்கு அந்த கண்ணு இடரலாக இருக்குது, அந்த கை இடரலாக இருக்குதுன்னா அதை பிடுங்கி போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? தேவ ராஜ்யத்தில் பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் ஊனமாக கூட என்ன செஞ்சிடலாம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசித்து விடலாம், அவருடைய வீட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். ஆனால்
இப்படிப்பட்ட நுகத்தோடு கூட நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த உலகத்துல வாழாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ விதமான காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தோடு கூட நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. ஏன்னு சொன்னா நரகத்தின் பாதை வைடா இருக்கும், ரொம்ப விரிசலா இருக்கும். யார் வேணாலும் என்ன செய்யலாம், ஈஸியா போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பாதை குறுகிய பாதை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இடுக்கமான அந்த வாசல்கள் வழியாக நம்ம உட்பிரவேசிக்கும் போது தான் நிச்சயமாக தேவனுடைய வீட்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். அது கடினமாக தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நுகங்களை முறிப்பதற்கு, அடிமைத்தனங்களை முறிப்பதற்கு, நம்ம கிட்ட இருக்கிற பாண்டேஜஸை முறியடிப்பதற்கு நாம் இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமான ரெஸ்கியூஸை எடுத்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு உட்கார்ந்துருப்போமா? என்ன செய்வோம்? ஒன்று நீங்க ஓடுவீங்க, இல்லைன்னா அதை விரட்டுவோம். கரெக்டா இல்லையா? அது மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ள, உங்களுக்குள்ள, இந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ள என்னெல்லாம் நுகத்தின் காரியங்கள், அடிமைத்தனத்தின் காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை முறியடிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உலகம் சொல்லும், நீ அதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லும். வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10. அநேகக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நீங்க மறந்துடக்கூடாது. உலகம் சொல்லும், இதெல்லாம் இந்த நாட்களில் சாதாரணம், குடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும். என்ன, இன்னைக்கு ஐடி கல்ச்சரில் குடிக்கிறதெல்லாம் சாதாரணம், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் என்னது சாதாரணம், ஒரு 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 வெப் சீரீஸை பார்க்குறது சாதாரணம், உலகம் கற்றுக் கொடுக்குது இது. என்ன, இதெல்லாம் உங்களை டிப்ரெஷனில் கொண்டு போகாதுன்னு ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் உங்களை எங்கே கொண்டு வராது அப்படின்னு சொன்னால் கத்தரண்டையில் கிட்டி சேர விடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலத்தில் இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும். மொத்தமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனை ரைச்சியஸாக இருக்க விடாதபடிக்கு என்னெல்லாம் காரியங்கள் இருக்கிறதோ அவைகள் நம்மீது வந்து நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அதை ஆளுகை செய்வதற்கு, உட்படுவதற்கு கொண்டு வந்துடும். அந்த நாட்களில் மொத்தமான சோதம் பட்டணம் இருக்கு பாருங்க, அது மொத்தமுமே எப்படி இருந்துச்சு? பாவத்தில் இருந்தது. ஆனால் அதில் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் எப்படியாக இருக்கிறான் அப்படின்னா, நீதியாக இருக்கிறான், ரைச்சியஸ் மேனாக இருக்கிறான். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்களுக்கு ஜனங்கள் அடிமைப்பட்டு போய் அந்த நுகத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், அப்படியாக அல்ல. இந்த உலகம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பல்காக பார்க்க மாட்டார். ஆண்டவர் பார்க்குற ஒரே ஒரு காரியம், நீ நுகத்தில் சிக்கியிருக்கியா இல்லை பரிசுத்தமாக இருக்கிறியா என்பதை தேவன் உற்று நோக்கி பார்ப்பார். ஒரு ஆள் இருந்தாலும் போதும், என் ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்வேன், அவரை நான் பயன்படுத்தி கொள்வேன் என்று சொல்லி அவர் சூஸ் பண்ணுவார். அவர் பல்காக பார்க்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க, ஸோ நானும் அப்படி இருந்துக்கிறேன். இல்லை, என்ன, இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நோவாவின் குடும்பத்துக்கு ஏன் கிருபை கிடைத்தது தெரியுமா? நோவாவின் நிமித்தமாக. அந்த நாட்களிலே பாவம் செய்து அந்த ஜனங்கள் எல்லாம் கெட்டு அழிந்த போது, அந்த உலகம் அழிக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னபோது இந்த குடும்பத்தை மாத்திரம் சூஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்மளுடைய குடும்பம் சூஸ் ஆக வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாஞ்ச பிரியம் இருக்குது? சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய குடும்பம் மாத்திரம் ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்த ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சைகள் நமக்குள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம் ரெஸ்கியூவை நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ரீம் ரெஸ்கியூவை நம்ம எடுத்தே ஆக வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லும்போது முதலாவது
அதில் ஒரு 3 விதமான காரியங்களை நான் வேகமாக சொல்லிட்டு நான் அப்படியே போகிறேன். முதலாவது, நம்ம எப்படியெல்லாம் ரெஸ்கியூ பண்ண முடியும், ஓன் ரெஸ்கியூ எடுக்க சொல்கிறீங்களே, எப்படியெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரீம் ரெஸ்கியூ எடுக்க முடியும் அப்படின்னா, முதல்ல எதிர்த்து நிற்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், எதிர்த்து நிற்கணும். சொல்லுங்கள், ரெசிஸ்ட் பண்ணணும், எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரியா? எந்த காரியம் நமக்கு தவறுன்னு தெரியுதோ, அதில் போய் விழுந்துருவோன்னு தெரியுதோ, அதுக்கு எதிர்த்து நிற்கணும். யோசேப்பு பாவம் கிட்ட வருது, அவர் என்ன செய்கிறாரு? ஹீ நோஸ் ஹிஸ், அவருடைய லிமிட் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு? சட்டை கூட வேணாண்டான்னு என்ன பண்ணிடுறாரு? ஓடியே போயிடுறாரு. அந்த இடத்துல இல்லவே இல்லை, ரெசிஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாரு? ஓடி போகிறார். ஏன்னா இன்னைக்கு ரெசிஸ்ட் பண்ணணும், அதான் முதல் ஸ்டெப். எதிர்த்து நிற்க வேண்டும். ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள குறித்து நம்ம வாசிக்கும் போது, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அந்த பொற்சிலையை வணங்குறேன்னு சொல்லி ஒற்றுக்கொண்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் என்ன செய்தாங்க? எதிர்த்து நிற்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவத்தில் வளர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு 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 நாய் நம்மளை துரத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னால், திரும்ப நீங்கள் எதிர்த்து போனீங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஒரு கல் எடுத்து காட்டினீங்கன்னா என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். எதிர்த்து நிற்க வேண்டும் முதலாவது. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது தான், டெம்டேஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ரிமூவ். ஏன்னா ரிமூவ் த சோர்ஸ் ஆஃப் டெம்டேஷன். டெம்டேஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உதாரணமாக நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதையெல்லாம் நம்ம கைகளில் வச்சுருக்கோம் பாருங்கள், இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிட்ட வைத்து கொள்ளாதபடிக்கு தவிர்க்க வேண்டும். ஏன்னா அதுதான் ரெண்டாவது நம்ம பண்ணணும். மூணாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம லைஃப்பை விட்டே எடுத்து போட வேண்டும். வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 18வது, விலகி ஓடுங்கள், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பானவைகள். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். தன் சுய சரீரத்திற்கு அவன் என்ன செய்யறானா? விரோதமாக பாவத்தை செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல, அதை பார்த்தா என்ன செய்யணுமா? ஓடி போகணும், விலகி ஓடி போகணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம ஏற்படுத்தணும். மூன்றாவது, கர்த்தர் அண்டையில் ரிட்டர்ன் டு காட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புத்தகம் 2வது அதிகாரம் 22 வாசிங்க. அன்றியும் பாலியத்துக்கு உரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுடனே நீதியையும் விசுவாசத்தையும். 4 காரியங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நீதியையும், விசுவாசம், அன்பு, சமாதானம் அடையும்படி நாடு. இந்த 4ம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை துவங்குறவரும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய நுகங்களை முறிக்கிறவர், நம்மளை விடுதலை ஆக்குகிறவர், நம்மளை அன்பு செலுத்துகிறவர் இவர் ஒருவர் மாத்திரம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அண்டையில் நீங்கள் என்ன செய்யணுமா? உங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பாதி வழியில் நின்றுறோம். என்ன, பாதி வழியில் நின்று போகிற ஒரு அனுபவத்தில் வந்துடுறோம். இல்லை, மீதி வழியை நம்ம கடக்கணும் அப்படின்னா கர்த்தர் அண்டையில் திரும்புகிற ஒரு அனுபவம் நம்ம ஏற்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. டெம்டேஷனை விட்டு ஓடுகிற ஒரு அனுபவத்தோடு கூட நம்ம அப்படியே என்ன ஆயிடுறோம்? ஸ்டாப் ஆயிடுறோம். இல்லை, ஆண்டவர் அண்டையில் கிட்டி சேரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அண்டையில் கிட்டி சேர்க்கிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்ய வேண்டுமா? வளர்த்து கொண்டு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலை நேரத்திலையும் இயேசுவின் இரத்தத்தால் நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் அண்டையில் ரிட்டர்ன் டு காட், கர்த்தர் அண்டையில் கிட்டி சேருங்க. அன்னைக்கு அந்த மகன் தகப்பனை பார்த்து வீடு திரும்பும்போது, அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒற்றுக்கொண்ட போது, தகப்பன் அண்டையில் கிட்டி சேரும்போது தகப்பன் என்ன பண்ணிக்கிறாரு? அக்செப்ட் பண்ணிக்கிறார். இன்னைக்கு தேவன் அப்படியாக இரக்கம் உள்ளவராக, நீடிய பொறுமை உள்ளவராக உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு கூட தான் இந்த நாள்லையும் காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனால் நம்ம மீண்டுமாய் போய் அந்த நுகத்துக்குள்ளே சிக்கி
என்ன ஆயிடுறோம், அடிமைகளாகி போய் விடுகிறோம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கலாத்தியரில் 5:1 வாசிச்சது போல, அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்கு உங்களை உட்படுத்தாதபடிக்கு. இன்னைக்கு எந்த சோதனைகள், எந்த போராட்டங்கள், எப்படிப்பட்டவான நுகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அது கடந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். அதை எதிர்த்து நிற்கிறதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு அதை எதிர்த்து நிற்கிறது மாத்திரம் கிடையாது, எந்த காரியத்தில் நான் வீக்கா இருக்கனோ அதை புறம்பே தள்ளி வைத்து அந்த காரியத்தில் அது என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரன் அவே, அதிலிருந்து ஓடுவதற்கு நம்மளை உட்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, கர்த்தர்கிட்ட நம்மளுடைய இருதயத்தை கொடுக்கிறதற்கு நம்ம என்ன செய்யணுமா, முன் வர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கும் போது, அவன் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக தான் காணப்படுறான், கர்த்தரால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக தான் காணப்படுறான். ஆனால் அவனுடைய முழு ஃபோக்கஸும் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருந்தது, உலகத்தின் காரியங்கள் இருந்தது. அந்த காரியத்துக்கு அவன் அடிமையாய் இருந்தான். அவன் தெளிலால் அப்படிங்கிற ஒரு நபரோடு கூட அவன் என்ன செய்யறான் அப்படின்னீங்கன்னா, அடிமையாய் போய் கிடக்கிறான். இந்த காலை நேரத்தில் சில ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் நம்ம என்ன செய்வோம், அடிமையாய் போய் கிடப்போம். என்ன, சில ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது அவன் அப்படிதான். அவனுக்கு அநேக முறை என்ன வந்துச்சு, வார்னிங் வந்துச்சு. நியாயாதிபதிகள் இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:16 வாசிங்க. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. அநேக வேளைகளில வார்னிங்ஸ் தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதையெல்லாம் என்ன செய்யல, இந்த சிம்சோன் என்ன செய்யல, காதிலே வாங்கல, அசட்டை பண்ணி விட்டான். 3 முறையும் வான் பண்ணாரு, தேவன் அவனை தப்புவித்தார். ஆனாலும் அடிமைத்தனத்தின் நுகம் என்ன பண்ணிருச்சு, அவன் கண்களை மறைத்து விட்டது, மனக்கண்ணை குருடாக்கி போட்டுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட நுகங்கள் என்ன செய்யும் தெரியுமா, நம்மளுடைய மனக்கண்ணை குருடாக்கிறோம். என்ன, மனக்கண்ணை குருடாக்கிறோம், நம்மளை அப்படியே அமுக்கி உட்கார வைத்து விடும். நீங்க யார் என்பதை என்ன செய்ய விடாது, தெளிய பண்ண விடாது, அப்படியே அமுக்கி உட்கார வச்சிரும். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் சிம்சோனை போல அல்ல. என்ன, சிம்சோன் அவன் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் அண்டையில் அவனை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்தான்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் அவன் கண் மறைக்கப்பட்ட ஒரு குருடனான என்ன செய்தான், அவன் காணப்படுகிறான். காரணம் என்ன, தெளிலால் மீது இருக்கிறதான ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கு அடிமைத்தனம், அந்த செயினை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அண்டையில் கிட்டி சேர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பாவம் ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னால், அடிமைத்தனத்துக்கு கொண்டு போய் விடும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் அந்த நுகத்தில் விழாதபடிக்கு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு விஷயாய் அதை நம்ம நினைத்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன அடிமைத்தனங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி யோசித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். ஒருவேளை நீங்கள் கைகளில் ஒரு நோட்டோ பேனாவோ வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எழுதுங்க, நான் இந்த காரியத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இந்த காரியம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நுகமாக இருக்குது, வேறாக இருக்குது, இதிலிருந்து என்னால் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியலை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு முதலாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதற்கு நான் தான் காரணம்னு சொல்லுங்கள். 2வது, அந்த காரியத்தை ஒற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது, அதை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து போடுவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த காரியத்தை எழுதுங்க. அந்த காரியத்தை எழுதி இப்போ நம்ம எல்லாருமே இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் போது நிச்சயமாக அப்படிப்பட்ட பாண்டேஜஸ்லேருந்து தேவன் உங்களை விடுதலை செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக இந்த காலை நேரத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்கு நான் அடிமைப்படலை, ஆனால் கேம்ஸுக்கு நான் அடிமை ஆயிருக்கேன்,
ஏன்னா மொபைல் ஃபோனை வைத்து கேம் விளையாடுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு இருக்கிற பெரியவர்கள், கிட்டத்தட்ட 50 வயது நிறைந்த ஒரு சகோதரன் என்ன பண்றாரு, கேம் அதுக்கு அடிமையா இருக்கிறார், பிளே ஸ்டேஷனுக்கு அடிமையா இருக்கிறாரு. இதற்காக போய் கடன் வாங்கி என்ன பண்றாரு, பிளே ஸ்டேஷனை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து குடும்பத்தை பார்க்கல, ஏன்னா குடும்பத்துக்கு எந்த காரியமும் செய்யலை. ஏன்னா அந்த ஹேபிட் அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கு, அடிமைப்படுத்தி வைத்திருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறை வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு இப்படிப்பட்ட நுகங்கள் ஆளுகை செய்யும் போது அந்த திட்டமெல்லாம் பாழாய் போகிறது. இன்னைக்கு ஒரு நல்ல காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். எல்லாரும் பேப்பரை எடுத்து பேனாவை எடுத்து, ஒருவேளை ஆன்லைனில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த காரியங்களை எடுத்து நீங்கள் எழுதுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இப்போது எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை என்ன செய்ய போகிறோம், ஜெபத்தில் வைத்து அதை அப்படியே கிழிச்சு போட போகிறோம். ஏன்னா ஜெபத்தில் வைத்து அந்த காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், கிழித்து போட போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுங்க. இந்த காலை நேரத்தில் எந்த காரியத்தை எழுதணுமோ அதை வேகமாக எழுதி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் அண்டையில் கிட்டி சேர்றேன், இப்படிப்பட்ட அடிமைத்தனம் என்னை ஆளுகை செய்து அதுலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் நீங்கள் நல்ல கரங்களை உயர்த்தி எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பார்ப்போம். எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எனக்கு அது ஒரு பெரிய நுகமாக இருக்குது. ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இயேசுவே, உம்மண்டையில் நான் கிட்டி சேர விரும்புகிறேன். அப்பா, உம்மண்டையில் நான் கிட்டி சேர விரும்புகிறேன். எதெல்லாம் நான் வெறுக்கிறேனோ அந்த காரியங்களை நான் செய்கிறதுக்கு ஆண்டவரே என்னைய நான் உட்பு கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை எழுதி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், அந்த காரியங்களை சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. பார்ப்போம். உங்கள் வாய்களை திறந்து, இது உங்களுக்கும் தேவனுக்கும் நடக்கிற ஒரு என்கவுண்டர் டைம். இந்த டைமை பயன்படுத்துங்க. கர்த்தராகிய தேவன், ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் எனக்குள்ள என்ன நுகம் இருக்கிறது, என்ன நுகமான காரியங்கள் இருக்கிறது, என்ன அடிமைத்தனமான காரியங்கள் இருக்கிறது, இயேசுவே அதை நான் அறிந்து பார்த்தேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆண்டவரே முள் போல நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை உண்டாக்க சர்வ வல்லமை உள்ளவரால் கூடும் என்று சொல்லி இன்றைக்கு நான் அறிக்கை பண்றேன். இன்றைக்கு குமாரனை விடுதலை ஆக்கிட்டாரு. நான் பாவத்துக்கு மரித்தவனாக செத்தவனாக நான் காணப்படுகிறேன். மீண்டுமா இப்படிப்பட்ட நுகத்திலே நான் விழுக மாட்டேன். கர்த்தர் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நல்ல வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரை நல்லா வரவேற்று இயேசுவின் நாமத்தினால, பரிசுத்த ஆவியானவரே, என் இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. ஒருவேளை ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், ஒருவேளை ட்ரக் அடிக்ஷனாக இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே கேஜெட்ஸுக்கு அடிமையாக இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே பாவ பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம். எந்த அடிமைத்தனமான நுகமாக இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு புதிய மனுஷியாக ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து ஒரு புதிய மனுஷனாக நான் கடந்து போவதற்கு என்னை நான் உட்புகுத்துகிறேன். ஆண்டவரே, நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஜெபம். ரீபா லாபா லாபா சேகம் அனாதரா லாபா. நீ பயப்பட தேவையில்லை, நீ திகைந்து போக தேவையில்லை. கர்த்தர் உன் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன் உள்ளத்தை ஆளுகை செய்வதற்கு நீ இடம் கொடு. ஆண்டவரே, நான் இடம் கொடுக்கிறேன் சொல்லுங்க. இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எந்த காரியங்கள் என்னை ஆளுகை செய்திருக்கிறதோ அதை நான் ஆண்டவரே ஏதோ இன்றைக்கு தற்காலிகமாக அல்ல, அது நிரந்தரமாக என்னை விட்டு கடந்து போவதற்கு இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட சிறை இருப்புகள் என்னை விட்டு ஆண்டவரே அப்பா நீங்கி போகட்டும். அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஜெபித்த போது ஆண்டவரே அவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஆண்டவரே, அவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் கட்டு ஆண்டவரே இருக்கிறதோ அதெல்லாம் கட்டு அவிழ்க்கப்படுவதாக சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. பாப்போம். ஒரு நிமிஷம் நின்று கொண்டிருக்கிற நீங்க நல்ல ஆவியானவரை நோக்கி பாருங்க. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியான
ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். ஒருவேளை நான் என்னால முடியலன்னு சொல்லும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா, என்னை விட்டு கொடுக்காத ஒரு தேவன், உம் அண்டையில நான் கிட்டி சேர்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் அண்டையில நான் கிட்டி சேர்கிறேன் ஆண்டவரே. ஓ, நான் எதிர்த்து நிற்கிறேன் இந்த காரியங்களுக்கு. இயேசுவே என்னை விடுவித்தரலும் அப்பா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்குன்னு ஒரு விடுதலை உண்டாக்குகிற தேவன் எனக்குள்ள இருந்து செயல்படுகிறீர், எனக்குள்ள இருந்து செயல்படுகிறீர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை உண்டாக்குறதற்காக நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, வெளியே போகும்போது ஒருவேளை வீட்டில் இருக்கீங்கன்னா அதை அப்படியே என்ன செஞ்சிருங்க, டியர் பண்ணிடுங்க, கிழிச்சு போட்டுருங்க. கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நமக்கு எந்த பாண்டேஜஸும் கிடையாது, எந்த அடிமைத்தனத்திலையும் நம்ம போய் சிக்க அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன்.